ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம வேர்ல்டு வைட் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாக். பாருங்கள், எல்லா இமேஜஸும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதோட இன்ஃபர்மேஷன்ஸும் நான் தர்றேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய், தேங்க்யூ. நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலேயே பழமையான மொழி. நம்ம தமிழ் மொழி வந்து 3rd century BCயிலேருந்து இருக்குது. சான்ஸ்கிரிட் வந்து 2nd century BCயிலேருந்து இருக்குது. நம்ம தமிழ் மொழியோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தான் தமிழ் மொழியோட தந்தை. தமிழ்நாட்டில் மொத்தம் 38,615 கோயில்களுக்கு மேலே இருக்குது. பாத யாத்திரைக்கு புகழ் போன இடம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் தான் 2000 வருஷத்துக்கும் பழமையான ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூ இருக்குது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தான் லார்ஜஸ்ட் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லப்படுற பிச்சாவரம் காடு இருக்குது. மொத்தமாக 1100 ஹெக்டேர் இந்த காட்டோட பரப்பளவுன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு தான் வந்து பரதநாட்டியத்தோட பிறப்பிடம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோஸ்ட் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் லாங்கெஸ்ட் கோஸ்ட் லைன், செகண்ட் லாங்கெஸ்ட் கோஸ்ட் லைன். மொத்தம் 1076 கிலோமீட்டர். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் வந்து ஹியூமனால் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைனில் நடக்க முடியாது, சர்க்கிள் லைனில் தான் நடப்போம். அதுக்கப்புறம் பிக்கால் அண்ணாந்து வானத்தை பார்க்க முடியாத அளவுக்கு தான் அதோட மசில்ஸ் வந்து டிசைன் ஆகிருக்கு. ஷ்ரிம்போட ஹார்ட் வந்து அதோட ஹெட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ரேட்டை வந்து நீங்கள் நல்லா டிக்கிள் பண்ணிங்கன்னா நம்மளை மாதிரி லவுடராக நல்லா சிரிப்பாங்களாம். அதுக்கப்புறமா வந்து டாகோட நோஸ் பிரிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நோஸ் பிரிண்ட்ஸ் ஒரு டாகுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாகால் கேன்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கேன்சர்லேருந்து வர ஒரு சென்ட் மாதிரி ஸ்மெல் வந்து டாக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குமா. இது வந்து ஒரு ஹியூமனுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷார்க்கால் மட்டும்தான் 2 ஐயையும் ஒரே சமயத்தில் பிளிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நம்மளோட டங் பிரிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ஒருத்தருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாம்பேட்டோட பூப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆஸ்ட்ரிச்சோட ஐ வந்து பிரெயினை விட பெருசாக இருக்குது, நம்ம ஆஸ்ட்ரிச்சோட ஐ. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற டங் ட்விஸ்டர் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான டங் ட்விஸ்டர். உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்களும் சொல்லி எனக்கு நான் சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். த 6th sick shakes 6th sheeps sick அப்படிங்கிறது தான் டிஃபிகல்ட்டான டங் ட்விஸ்ட். பாய்.